எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை, இதோ இந்த அருமையான அந்த காலை வேளையில கூட தகப்பனை, ஆரம்பம் முதல் இதுவரை நீ வழிநடத்தி வந்த எபினேசர், இதோ இந்த செய்தியின் மேலும் ஆண்டவரே அடியை நீ மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. நான் சிறுகவும் நீ பெருகவுமாக நீங்க நடத்தித்தாங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மாத்திரம் மயப்படட்டும். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்பட சொன்னா எல்லாரும் ரொம்ப கம்மியா இருக்கீங்க. இன்னும் நல்ல கரங்களை தட்ட உற்சாகமா ஏதோ எங்கேயோ கவனம் இருக்கு. ஹல்லேலூயா. என்ன மாதிரி வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு? அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஏற்கனவே அப்படிதான் நம்மளை மேய்ச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரையும் இந்த சிறு பிள்ளைக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஞாபகப்படுத்துறாரு அவர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த முதல்ல நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணுங்க. இந்த 11 மாதத்தை நம்ம எப்படி நடத்தினாரு, நீ எப்படி பாக்குறீங்க? அதை எவ்வளவு ஆபத்தான சூழல்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம சபையை குறித்து தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவருடைய வழிநடத்துதல் எப்படி இருந்திருக்கு. ஆண்டிலாம் எவ்வளவு அனுபவமா அவங்களுடைய நன்றியின் வெளிப்பாடு அந்த கரத்தட்டை யோசிச்சு பாருங்க. அதாவது இது இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னு வச்சுங்களேன். நல்லா கவனிங்க. ஒரு தாயோட வயிற்றுல ஒரு கரு வளருதுல, குழந்தையோட கரு, அது வளர்றதுக்குரிய பாதுகாப்பான எது? அன்னையினுடைய வயிறு தான். நம்ம சபையும் அப்படிதாங்க அவர் வளர்க்குறாரு. ஹல்லேலூயா. அதை நம்புறீங்களா? ஒரு கரு முழு வளர்ச்சி அடைகிற வரையில இந்த சபையை குறித்து அவருடைய தரிசனங்களை கொடுத்தது அவர் மாற்றவே மாட்டாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கரு வெளியில வளருமா? குழந்தை வெளியில வந்தா எத்தனை ஆபத்துகள் இருக்கு. நாய் வந்து குச்சிட்டு போயிடும். ஒரு நிமிஷத்துல அந்த கரு ஆயிடும், செதறி போயிடும். ஆனா அதுக்கு சரியான இடம், பாதுகாப்பு அந்த அவருடைய அந்த அரவணைப்பு தான். ஏன்னா அவர் தான் முழு வளர்ச்சி அடைகிற வரையில ஒரு கரு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவர் எதிர்பார்க்கிற உருவம் வருகிற வரையில யாரால் அது கொண்டு வர முடியும்? தேவன். அந்த எதிர்பார்க்கிற உருவம் வரல அம்மா என்ன பண்ணும்? வயிற்றுல தனக்கு மட்டுமா சாப்பிடும்? அம்மா என்ன பண்ணும்? குழந்தைக்கும் சாப்பாடு போறதுனால அது போலதான் சபையில நமக்கு வார்த்தைகளை கொடுத்து வாரம் வாரம் போஷிக்கிறாரு. எதுக்கு? அவர் எதிர்பார்க்கிற அந்த கரு முழு வளர்ச்சி அடையணும். நாம வளர்ச்சி அடையணுமா? உங்களுக்கு நாம தான் சபை. நம்மளதான் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. வாரம் ஒண்ணு போஷிட்டு இருக்குன்னு நீ என்ன எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? அவர் எதிர்பார்க்கிற வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோமா? மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நாம எப்படி அதை எடுத்துக்கிறோம்? சொல்றது புரியுதா உங்களுக்கு? எத்தனை வேலைகள் இந்த குழந்தை, நான் கருணை சொல்றேன், அந்த லாஜிக்லேயே வாங்க. முதல்ல இந்த குழந்தை வயிற்றுல இருந்து எட்டி ஒதுக்கிற மாதிரி எத்தனை தடவை அவருடைய வார்த்தைகளை தட்டிருப்போம், தள்ளி விட்டுட்டு போயிருப்போம். அப்போ யாருங்க நம்மளை பாதுகாத்து மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு? யாருங்க? அப்பேற்பட்ட தேவனை சாதாரணமா இன்னும் நல்லா கரங்களை தட்டி பலமா நீ உங்க பலத்தை காட்டணும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. அவர் இப்பவும் உங்களை விடாம இந்த மாசமும் ஞாபகப்படுத்துறாரு. எப்படி ஞாபகப்படுத்துறாருன்னா அவருடைய பலத்தோடும், அது நாங்க கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலும் மேய்ப்பார். அவர் யாருங்க? அவரு யாரு? அதுதான் கர்த்தர் தான். ஓகே, அவர் யார்? அவரு அதுல கர்த்தரேன்னு வருது. அப்பனா அந்த இடத்துல யாரை பத்தி சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்துவ பத்தி. ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நம்ம உணர்ந்து அதை அனுபவிக்க பழகி கொள்ளணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 12வது மாத வாக்குத்தத்தம் நமக்கு சாதாரணமானது கிடையாது. இந்த 11 மாதம் நம்ம நடத்திட்டு வராருன்னா ஒரு முழு வளர்ச்சி நம்ம அடையணும் எதிர்பார்க்கிறாரு அவரு. அது ஒண்ணு அவர் போஷித்துட்டு தான் இருக்காரு. இதுவும் அந்த போஷிக்கிறதுல இது ஒரு பகுதி. ஹல்லேலூயா. ஆகையால் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒரு வசனத்தை 3 விதமா பிரிக்க போறேன். அந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் கூடவே எச்சரிப்பு அதை சுதந்திரத்துக் கொள்ளும். அல்லது புரியுதா? ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு ஆசீர்வாதங்கள், அது இருக்கிற ஆசீர்வாதங்கள் பிளஸ் அதை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய வழிகள், அதாவது எச்சரிப்பு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? மொத்தம் 3 விதமான தலைப்பாதை பிரிக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு நம்ம என்ன இந்த மாத வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதம் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வாசி மாதத்துல அவர் அப்படியே நீங்க ஓகேவா? அவர் நின்று கொண்டு அப்படியே நிப்பாடு கொஞ்ச நேரம். இப்ப நின்று கொண்டுன்ற விஷயத்தையே நீங்க வச்சு எப்படி எடுத்துப்பீங்க யோசிச்சு பார்க்கலாம். அவர் எங்க நின்றுட்டு இருக்காரு? வெளியில விட்டு வந்தீங்க. அவர் எங்க இருக்காரு? இங்க எதுல இருக்காரு? நம்ம அருகில் நம்ம கூட நின்று கொண்டு இருக்கிறார். அவர் நின்னாலே அங்க வெற்றி தாங்க. ஹல்லேலூயா. முதல் இந்த நின்று கரங்களை உண்மையிலே யோசிச்சு பாருங்க. அவர் நின்னாலே வெற்றி தான். நின்னாலே சமாதானம் தான். அவர் நின்னாலே சந்தோஷம் தான். அவர் நின்னாலே வியாதியிலிருந்து விடுதலை தான். ஹல்லேலூயா. இதை நீங்க முதல்ல உணர்றீங்களா? நம்ம பக்கத்துல இருக்கிறவருடைய மதிப்பை நம்ம உணரணும்னா முதல் வார்த்தையா நான் எடுத்துக்கிறது என்னன்னா, அவர் நின்று கொண்டு. அதை வச்சுதான் முதல் ஆசீர்வாதம். அதுக்கப்புறமா அடுத்ததுக்கு போகலாம். அவர் நின்று கொண்டுன்றதை வச்சே நீங்க ஒரு நீண்ட பிரசங்கத்தை எடுக்க முடியும்.
முதல்ல அவர் நின்று கொண்டு நம்ம இந்த மாசத்துல சொல்லிட்டாரு. ஓகே, அவர் எங்க நிக்கிறாருங்க நம்ம இதுல? நம்ம எப்படி நிப்பாட்டி வச்சிருக்கோம் அவரை? முதல்லயா, இல்ல நடுவுலையா, இல்ல பின்னாடியா? உண்மையா சொல்றீங்களா போய் சொல்றீங்களா? முதல்லயா? வெரி குட். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாங்க. மத்தவங்க வாயை திறக்கல, எங்கேயோ நிக்கிறாரா? ஃபர்ஸ்டா? வெரி குட் வெரி குட் வெரி குட். பாருங்க, அப்போ அவர் எங்க நிக்கிறாரோ அவர் கூடவே ஆசீர்வாதங்களும் நிலையான ஆசீர்வாதங்கள் எல்லாமே அங்க நின்றுகிட்டு இருக்கு. அதை நீங்க நம்புறீங்களா? ஆமா, நமக்கு முன்னாடி என்ன ஆசீர்வாதம் நமக்கு முன்னாடியே இருக்குது. நமக்கு பின்னாடி நின்னா பின்னாடி ஆசீர்வாதம் பின்னாடியே இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். ஆமா, இங்க பாருங்க, ஆசீர்வாதம் வாங்குறோம். இது 12வது மாத வாக்குத்தத்தம். நான் இதை வந்து ஷெல்ஃப்ல தூக்கி போட்டேன், ஓரம் கட்ட போனா அவர் ஓரம் கட்டி நிக்கிறாரு அர்த்தம். ஓரம் கட்டப்பட்டு நிக்கிறாருன்னு அர்த்தம். புரியுதா? அதுவே இல்லைங்க, எங்க வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுங்க, உலக கவலைகள் உள்ள வந்துருதுங்க நிறைய, அதனால வாக்குத்தத்தம் சொல்றாங்க, காதுல வாங்குறேன், அது ஏதோ ஒண்ணு படுது, இந்த பக்கத்துல போயிடுது அப்படின்ற மாதிரி இருந்தது. வேலை பின்னாடி வச்சீங்கன்னா அவர் எங்க இருக்கு சார்? எங்க எங்க இருக்கு? உங்க வேலைகளும் உங்க பிரச்சனைகளும் தான் முன்னாடி நிக்குதுன்னு அர்த்தம். அவர் எங்க நிக்கிறாரு? பின்னாடி நிற்கிறாரு. அவர் வந்து நீ ஏன்னா நீ வாழ்ந்ததை பின்னாடி தள்ளி வச்சிருக்கீங்க. இதுதான் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இது ஒரு நம்ம எங்க அவரை நிப்பாட்டுறோமோ அங்கதான் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அடங்கி இருக்கின்றன. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ கடைசியில நம்ம எங்க நிப்பாட்டணும்? எங்க நிப்பாட்டணும்? இயேசுவா முன்னாடி. நீங்க நடத்துங்க, நீங்க உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடி நிறுத்தி பாருங்க. இந்த மாசத்துல நீங்க வந்த ஒவ்வொருவரும் அவர்கிட்ட இருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. வெற்றி கிடைக்கும். உங்க பிரச்சனையில இருந்து எல்லாவற்றிலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு முதல் ஆசீர்வாதம். அவர் நின்னாலே ஆசீர்வாதம் தான். இதை நீங்க மனதில் நீங்க இறுதி வச்சீங்க. நீங்க கேட்கலாம், என்னங்க வாக்குத்தத்தம் தாங்க நாங்க வச்சேன், செல்ஃப்ல வச்ச மாதிரி வாக்குத்தத்தம் தானே வாங்கி நம்ம மறந்தோம். இயேசு நாங்க மறக்கலங்க. இயேசு வந்தாருன்னா நான் இப்படியா இருப்பேன்? எப்படி இருப்பேன்? இயேசு வந்தாருன்னா நின்னாருன்னா நான் பார்த்து சும்மா இருப்பேன்? என்ன பண்ணுவேன்? என்னால முடிஞ்சது எல்லாமே நான் பண்ணுவேன். அவருக்கு அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவரை என்ன பண்ணுவேன்? அன்பா காட்டுவேன். கரெக்டா நான் சொன்னது? அவர் வேற, அவர் வார்த்தை வேறையான்னு புரியுதா? இதை விசுவாசிக்கிறீங்க முதல்ல. அப்பனா நீங்க ஒவ்வொரு மாதம் அவர் கொடுக்க வேண்டிய, அவர் நின்றுட்டு உங்க பக்கத்துல இருந்து அவரை பார்த்து நீங்க எந்த அளவுக்கு கனம் கொடுப்பீங்களோ அதே கணத்தை அவருடைய வார்த்தைகள் நீங்க கொடுக்கணும். புரியுதா? அதுதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அவர் வேற இல்ல, அவர் வார்த்தை வேற இல்ல. அவர் நிக்கிறாரு, அதே போல அவர் கூட எல்லாமே ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவங்க நின்றுட்டு இருக்கு. ஆகையால் அந்த மரியாதையை நீங்க கர்த்தருக்கு முதலாவது நீங்க கொடுக்க பழகுங்க. இந்த உலகத்துல பாருங்களேன், நம்ம நிக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம நிக்கிறோம், நம்மளால நம்ம நேரில் தொட முடியுமா? நேரில் தொட முடியுமா? நம்ம நின்றுட்டு இருக்கோம், நேரில் இருக்கோம், அதோட போய் தொட்டா என்ன ஆகும்? பிடிக்க முடியுமா? ஆனா வாய் மட்டும் எப்படி இருக்கு? வானளவு எட்டுது. கரெக்டா? வாய் மட்டும் எங்க இருக்கு? வானளவு போகுது அநேக வேலைகள்ல. கரெக்டா? எப்படி நம்மளால ஒண்ணுமே உண்மையிலே பண்ண முடியாது. நம்ம சில பேர் சொல்லுவாங்க, அண்ணா நீங்க வந்தாலே வெற்றி தாங்க, அதாவது நீங்க வந்து நின்னாலே போதும் தாங்க, ஒரே ஒரு ஜெயம் வெற்றி அப்படின்னு. ஆனா உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிகளுக்கு புகழுரை மாதிரி தெரியலாம். ஆனா அவங்களாம் நிக்கிறதுனாலயோ இது பண்ணதுனாலயோ ஒரு மாயை. அதெல்லாம் அவங்களும் மனுஷன். என்னது? கரெக்டா? ஆனா நம்ம கர்த்தர் என்ன எப்படி தெரியுமா இருக்கும்? எடுத்து வாசிங்க, நான் சொல்றேன் பாருங்க. ஆவிக்குரிய அர்த்தத்தில் அதை எடுத்துக்கணும். நாம ஆகாப் எடுத்துக்கொள்ளுங்க. ஆகாப் ஆபகுக் 3:6. அவர் நின்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அப்புறமா நம்ம மேய்ச்சல் குறிச்சுலாம் போவோம். அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார், பூர்வ பர்வதத்தில் வைக்கப்பட்டது, என்றும் உள்ள மலைகள் தாழ்ந்தது, அவருடைய நடைகள் நித்திய நடைகளாய் இருந்தது. பாத்தீங்களாங்க, அவர் நின்னா என்னங்க? பூமியே அளவு. நம்ம நின்னா என்ன சொன்னாங்க? இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒண்ணுமே நம்ம நின்னா நம்ம நேர கூட சொல்ல முடியாது. ஆனா அவர் நின்னா பூமியே அளக்கப்படும். நல்லா அளந்தவர். அது மட்டும் இல்ல, என்னது? பூர்வ பர்வதங்கள் புறஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள்லாம் இந்த வசனங்களுக்கு முன்னாடி யாராவது படிச்சிருக்கீங்களா? யாரே படிச்சு. பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது, என்றும் உள்ள மலைகள் தாழ்ந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய அர்த்தத்துல இந்த ஆசீர்வாதத்தை நீங்க கொண்டு வாங்க. அவர் உங்க கூட நின்னாருன்னா, நல்லா கவனிங்க, நின்னாருன்னா பூமிங்கிறது நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் அவருக்கு எல்லாமே தெரியும். அளந்து வைத்து கொண்டு நம் உள்ளங்கையில் வரைந்தீர் என்ற பாட்டெல்லாம் பாடுறோம். புரியுதா? சோ நம்ம இந்த பர்வதங்கள்ன்ற இடத்துல உங்க பிரச்சனைகளை போட்டுருங்க. என்னதுங்க? சில வேளைகளில் மலை போன்ற பிரச்சனை, பர்வதங்கள் போல பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாசத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஆண்டவர், அவர் நின்று கொண்டு, அவர் நின்னா பூமியே அழகப்படுதுனா
பர்வதங்கள் போல இருக்கிற பிரச்சனை அவர் கரையை பண்ண மாட்டார். என்ன பண்ணுறது? சிதறடிக்கப்பட மாட்டாரா? இது விசுவாசிக்கிறீங்களா? அவர் நின்னா என்ன நடக்கும்? பூமியே அழகப்படுது. பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகள் சிதறடிக்கப்பட்டு போயிடுங்க. இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, புறஜாதினா என்னைக்குமே எல்லா ஜாதியும் ஒண்ணுதான். நம்ம புறஜாதினா ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் அந்த கணக்குல பார்க்க ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு ஒன்று கொண்டுவாங்க. அந்நியன் உன்னை கடந்து போகுது. அந்நியன்னா யாருன்னா சாய்தான் வச்சுக்கோங்க. தீய கிரியைகள் எதுவுமே உங்களை அவனை கரைய பண்ணிடுவார். என்னது? உனக்கு விரோதமா எழும்புற எல்லா இடமும் வாய்க்கால் எப்போம் ஆசீர்வாதம் எப்படி உங்களை நோக்கி வருது பாருங்க. நின்னாலே இதெல்லாம் நடக்குங்க. உங்களுக்கு கரைய பண்ணிடுவார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, என்னது? உங்க பெருமை. இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் மலைகள் என்னது அந்த இடத்துல தாழ்த்தி மலைகள் தாழ்ந்தது. அவர் நின்னாலே நமக்குள்ள இருக்கிற எல்லாமே என்ன ஆயிடும்? பெருமெல்லாம் அடிபட்டமா போய் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்பதான் அவர் உங்களுக்குள்ள நித்திய நடையா அவர் கூட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூட என்ன பண்ணுவாரு? நடந்து வருவார். இந்த விசுவாசிக்கிறீங்க ஆவிக்குரிய வாசத்துல எடுத்துக்கிறீங்களா? அம்மா அப்படி விசுவாசம் இப்படி சொல்ல மாட்டேன். கரங்களை தட்டி ஒரு உற்சாகமா அதுதாங்க. அவர் நின்னா பூமியே அளப்பாரு. உங்க பிரச்சனைகள் எல்லாம் பர்வதங்கள் போல கரைஞ்சி போயிடும், செதறடிக்கப்பட்டு போயிடுங்க. இதை முதல்ல நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இது அப்படி நீங்க அவர் நிக்கிற முதல் ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது நீங்க வந்திருக்கிற நீங்க உங்க பயத்தெல்லாம் என்ன பண்ணி இங்கே இல்ல எங்கேயாவது தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அவர் நம்ம ஏன்னா நம்ம கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது மனதில் கொண்டு அவர் எப்படி நிக்கிறாரு? எதுக்காக நிக்கிறார்? சும்மா நிக்கிறாரா? சில பேர் நீங்க வந்து நின்னா போதும் வேற எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. அவர் நின்று என்ன பண்றாரு? அடுத்தது அவருடைய பலத்தோடும் அவர் கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்க்கிறதுக்கு தான் நம்ம கூட நிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? நம்ம தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பங்கெடுத்து நித்தியமாக நம்ம நடத்துறதுக்கு தான் நம்ம கூட இருக்கிறார். மாசம் ஞாபகப்படுத்தி தான் இருக்கிறாரு. இது 12வது மாதம் தான் அப்படின்னு நீங்க இதுவா அலட்சியமா எடுத்துக்கிடாதீங்க. புரியுதா? இப்ப பாருங்க, இப்போ இந்த ஏட்டு சுரக்காய்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? ஏட்டு சுரக்காய் கறிக்கு இப்படிதான் நம்ம வாக்குத்தத்தங்களை வாங்குறப்போ ஏட்டு சுரக்காயாக நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அதனால நம்ம அனுபவிக்க முடியாது. அவர் நின்றுட்டு இருக்கான்றோம். அதை பார்க்கறதுக்கு நமக்கு என்ன தேவை? நீ முதல் ஆலோசனை உங்களை நோக்கி வருது. அவர் நிக்கிறத பார்க்கறதுக்கு ஒரு வழி. நாங்கள் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு வழி சொல்லுவோம். ஆசீர்வாதத்தோட கூட ஒரு வழி சொல்லுவோம்னு சொன்னேன். முதல் வழி என்ன தெரியுமா? அவர் நம்மளோட நிக்கிறாரு. எப்படி நிக்கிறாரு? எல்லா ஆசீர்வாதத்தையும் கையில வைத்துக் கொண்டவரா நிக்கிறாரு. பிரச்சனைகள் எல்லாம் தவிடு பொடியாக்குறதுக்கு ரெடியா நிக்கிறாரு. அப்படி நிக்கிறவரை நம்ம பார்க்கணும்னா நமக்கு என்ன தேவை? சூப்பரா சொன்னாங்க. அதுதான் விசுவாச கண்கள். அதாவது அந்த ஆவிக்குரிய கண்கள் இருந்தா மாத்திரம் தான் அவரை நம்ம பார்க்க முடியும். அப்படி அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது போல இந்த வாங்கிட்டு அப்படியே புக்கில் அந்த கத்திரிக்காய் படம், இந்த படம், அந்த படம் தான் இருக்கும். அதை எடுத்து சாப்பிட முடியுமா? பொரியல் பண்ண முடியுமா? 1ஆம் கிளாஸ் படத்துல வருமா என்னன்னு தெரியல. அதுல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனா அதுவே அவருடைய வாக்குத்தத்தத்தை ஒரு பிரியாணியை போல நல்லா ஃபுல் மீல்ஸை போல என்னது ஒரு கட்டு காட்டணும்னு சொல்லிட்டு நீங்க அதை அனுபவிச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலனை உங்க உடல்லையும் ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில பலப்படுவீங்க. நீங்க அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேருங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்மளை பார்த்து ஒரு கேள்வி, நாம எப்படி நிக்கிறோம்? நாம அவரின் இப்போ அவர் நிக்கிறத பத்தி நான் சொல்லிட்டேன். நாம யார் முன்னாடி நிக்கிறோம்? நம்பிக்கையற்ற மனிதர்கள் முன்னாடி நிக்கிறோமா? இல்ல நம்ம சுயத்தை முன்னாடி வச்சு சுயத்தை நம்பி நம்ம நிக்கிறோமா? இல்ல ஆண்டவரை முன் வைக்கிறோமா? இது நாமளே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விங்க. சரி, நான் சொல்லிட்டேன். அதுக்கு தேவை விசுவாச கண்கள் தேவைன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அவர் நம்மளோட கூட இருக்கிறத பார்க்கறதுக்கு என்ன தேவைன்னு சொன்னேன்? ஆவிக்குரிய கண்கள், விசுவாச கண்கள் தேவை. அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இயேசுநாதர் படவுல போறாரு. அது என்ன சம்பவம்? அது அந்த மத்தேயு நோட் பண்ணீங்க, 8ஆம் அதிகாரம் 25-26 இது உங்களுக்கு அப்படியே ஆவிக்குரிய கண்கள்ல உங்களுக்கு இது எப்படி சொல்லணும்னு சொல்றேன் பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 25-26. இன்னைக்கு நமக்கு இந்த விசுவாச கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிமாத. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மரித்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து அப்படியே எப்படி நிற்பாரு? எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. போதுமா? இப்போ இந்த இடத்துல நாங்க எதுக்காக இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஓமையா காட்டுறோம்னா, நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரோட பிரயாணப்பட்டு இருக்கோம்?
ஆண்டவரோட பிரயாணப்பட்டு இருக்கோம். வாழ்க்கையில என்னைக்கெல்லாம் அவர் நம்மளோட கூட இருக்கிறாரு நிக்கிறாருன்றதை நம்ம நினைக்க, நம்ம அவிவிசுவாசம் அற்ப விசுவாசம் கொள்ளும் பொழுது நம்ம பிரச்சனைகள்லாம் எப்படி ஆயிடுது? நம்ம கூட இல்ல அவர்ன்ற மாதிரி நம்ம நினைக்கிறப்ப என்ன ஆயிடுது? அந்த அவிவிசுவாசம் கண்ணு வரப்பெல்லாம் அவர் தூங்கிட்டு இருக்கிறார். மனசுல இருக்கு, இன்னைக்கே மனசுல இருத்திக்கிட்டு அவர் நிக்கிறத உணரக்கூடிய ஆவிக்குரிய கண்ணை பெற்றுட்டு தான் இங்கிருந்து போனோம் அப்படின்னு தான் என்னுடைய வாஞ்சி. ஹல்லேலூயா. நம்ம அற்ப விசுவாசம் அவிவிசுவாசம் கொள்ளுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் எப்படி இருக்கிறாரு? தூங்குறது போலதான் இருக்கிறார், கவனிக்காதது போலதான் அவர் இருக்கிறார். ஆனா என்னைக்கு விசுவாசம் கொண்டு நீங்க அவரை எழுப்புறீங்களோ, என் பிரச்சனை எப்படி இருப்பாரு? எழுந்து என்ன பண்ணுவாரு? ஒரே அதட்டுல எல்லா பிரச்சனையும் நீக்கிடுவார். எழுந்து நின்று, நல்லா கவனிங்க, எழுந்து என்ன பண்றாரு? எழுந்து உட்கார் இது இல்ல, எழுந்து நின்று கொண்டு ஒரே அதட்டு தான். சோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு எதுக்காக இந்த உதாரணம் சொன்னா, இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். அவர் நம்மளோட தான் நின்றுட்டு இருக்கிறார். ஆனா பிரச்சனைகள் அநேக இருந்து கூட நம்ம அவருடைய மதிப்பை நாம அநேக வேலைகள்ல உணர்வது கிடையாது. இந்த மாசத்துல உங்களுக்கு இந்த வார வாக்குத்தத்தத்தில் ஆர்டர் சொல்ற முதல் இந்த ஒரு வார்த்தையே எவ்வளவு வச்சு எடுக்கலாம். அவர் நின்று கொண்டு, அவர் உங்க பக்கத்துல நின்னாலே வர பிரச்சனைகள் எல்லாமே என்ன ஆயிடும்? அந்த புயல் போன்ற பிரச்சனைகள்லாம் அமைதி ஆயிடும். ஆனா அவரை நீங்க விசுவாசத்தோட எழுப்பணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா அவர் சில வேலைகளை கண்டும் காணாதது போல என்ன பண்ணுவாரு? போயிடுவார். நான் என்ன சொன்னா, விசுவாசத்தோட எழுப்புறது கூட ரெண்டாவது நிலைன்னு தான் நான் சொல்லுவேன். முதல் நிலை எப்போதும் நீங்க விசுவாசத்தை கொண்டவர்களா இருந்தீங்கன்னா அவர் தூங்கவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதுதான் விசுவாசம். எதை நீங்க கொள்றீங்க? ரெண்டாவது தரமான இவங்களை போல அற்ப விசுவாசியா, முதல் விசுவாசியா? முதல் விசுவாசத்தை எப்போதும் போனீங்கன்னா பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய நாமத்தினால நீங்க விரட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? இயேசுநாதர் பக்கத்துல இருக்கிற அந்த அவர் நாமத்தை நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும்? அமைதியில் உண்டாயிடும். அப்படி முதல் விசுவாசத்தை கண்களை பெறீங்களா? ரெண்டாவது விசுவாசம் அற்ப விசுவாசம் கொஞ்சம் திட்டு வாங்கிட்டு நீ அதை பெறணும். முதல் விசுவாசம் ஆமென், உங்க விசுவாசம் அதுதான் வேணுங்க. இந்த பந்தி வேலையில நுழையறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க தற்பரிசோதனை பண்ணுங்க. முதல் ஆலோசனை நான் என்ன சொன்னா, நம்மளோட முதல் ஆசீர்வாதம் அவர் நின்றுட்டு நம்ம கூட இருக்கிறார். ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவர்கிட்ட தான். பிரச்சனைக்கான தீர்வு எல்லாமே அவர் தான். அவர் ஜீவப்பமா நம்மளோட எப்போதும் நம்மளோட நின்றுட்டு இருக்கிறார். அந்த அவர்கிட்ட தான் எல்லாமே. அதை ஏட்டு சுரக்காவா நம்ம பார்க்க கூடாது, அனுபவபூர்வமா அவர் நிக்கிறத பார்க்கணும். அது ஒரே கண்ணு ஆவிக்குரிய விசுவாச கண்ணு தான் நான் சொன்னேன். அந்த விசுவாச கண்ணு வேணுன்றதுக்கு தான் இந்த ஒரு உதாரணத்தை சொன்னேன். இந்த நம்மளோட எப்போதும் வாழ்நாள் முழுதும் பிரயாணப்பட்டு இருக்க அந்த இயேசுநாதருடைய அந்த அற்புதத்தை நீங்க பெறணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அவர் தூங்க வைக்க கூடாது, தூங்குறவராக நீங்க பார்க்க கூடாது. எப்போதும் நம்மளோட நிற்கிறவரா காணணும். அதுக்கு நீங்க விசுவாச கண்ணு எப்போதும் உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் முதல் உங்களுக்கு ஆசீர்வாதமா இது உங்களுக்கு சொல்ற முதல் ஆசீர்வாதம். அவர் நிற்கிறார், நின்னா எல்லாமே நமக்கு வரும். அதை நீங்க உணர்ந்துங்க. அந்த விசுவாச கண்ணு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? ஒண்ணு பண்ணுங்க. இன்னைக்கு பந்தியில பிரவேசிக்கு முன்னாடி இதை நீங்க இன்னைக்கு ஆண்டவரே நான் இங்கிருந்து வெளியில போறேன், ஏதோ வந்தோம் ஏதோ போகணும் இல்ல, நான் விசுவாச கண்களை உடையவன். என் குருட்டு கண்ணெல்லாம் இன்னைக்கே நீ போய் நாளைக்கே கரங்கத்துக்கு ஆமந்த பயன்படுத்த என் குருட்டு கண் இன்னைக்கே குருட்டு தன்மையை எடுத்து போட்டுருங்க. நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க ஆண்டவரே, நீ தூங்கல. என் அவிவிசுவாசம் தான் நீங்க தூங்குற மாதிரி இருக்கு, ஆனா நீ தூங்கல, நின்றுட்டு தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என் பக்கத்துல தூங்குனாலும் அவருடைய ஆவி அங்க நின்றுட்டு தான் இருக்கு. விசுவாசத்தோட அவர் நாமத்துல விரட்டிங்கன்னா என்ன ஆயிடும்? அந்த புயல்லாம் அடங்கிடும். அதுதாங்க விசுவாசம். அந்த விசுவாச கண்ணை பெறணும்னா ஒண்ணு பண்ணுங்க. அந்த எடுமா அந்த வசந்த தயவுசெய்து வாசி. மத்தேயு 20. அவரை நிக்க வைக்கணும். அவரை எழுந்து நிக்க வைக்கணும். உங்க விசுவாசம் இப்படி எடுத்து வாசி. மத்தேயு 20:31. தாவீதின் குமாரனே. எல்லாம் சரீரத்தை தான் நம்ம பார்க்கிறோம், ஆனா ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படுறது இப்படி கேளுங்க அவர்கிட்ட பந்தியின் பிரவேசத்துக்கு முன்னாடி. அப்பா வாசிமா. சில வேலைகளை காது கேட்க மாட்டாரு. இந்த கண்ணு எனக்கு வேணும்னா நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் சத்தமா கூப்பிடணும். அப்ப என்ன பண்றாரு? 32 வாசிமா. ஆமென். இதனுடைய அர்த்தம் என்ன? அவர் நின்று என்ன பண்றாரு? கண்ணுக்கு ஆவிக்குரிய கண்ணை தராரு. இன்னைக்கு வந்த நீங்க எல்லாருமே ஒரு குருட்டு தன்மையோட இங்க வந்திருந்தீங்கன்னா ஆண்டவரே நீங்க நிக்கிறது என் கண்ணுக்கு தெரியலப்பா, ஆனா நீங்க நின்னா எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு, பூமியே அளக்குற ஆசீர்வாதம் நமக்கு நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க ஆண்டவரே, கண்ணுக்கு தெரியலப்பா. கேளுங்க, தாழ்மை கொள்ளுங்க. சில வேலைகளை உடனே ஆன்சர் வராது. என்ன பண்ணி இந்த குருடனை போல என்ன பண்ணுங்க? கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே. சில பேர்ல உங்க பிரச்சனைகள்லாம் வந்து அதட்டும். இந்த மாதிரி சீடர்கள்லாம் அதட்டுறாங்க தெரியுமா? அவர் சும்மா தொந்தரப்படுத்தாத. ஆனா அதெல்லாம் அவர் என்ன பண்றாரு? அதெல்லாம் தாண்டி அவர் என்ன பண்றாரு? போயிட்டாரா? நீங்க கூப்பிட கூட என்ன பண்ணாரு?
நின்னாரு. அந்த நிக்கிற தேவன் நம்ம கூட நிப்பாருங்க. உங்களுடைய விசுவாசம் அவரை அசைக்கணும். ஹல்லேலூயா. அசைச்சு அவரை கூப்பிடுங்க. அந்த விசுவாச கண்கள் அவரை கூப்பிட பழகிக்கொள்ளுங்க. அவர் நின்னு அந்த கண்ணை உங்களுக்கு தந்துட்டு போவாரு. அப்படி அந்த கண்ணு திறக்கப்பட்டு போயிடுச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் அவர் நின்றுட்டு இருக்க நம்ம கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? சுதந்திரத்தை கொள்ள முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நீ புரிந்து கொண்டால் மாத்திரமே இந்த ரெண்டாவது அந்த தலைப்புல ரெண்டாவது பகுதி வாசிமா, அதை நம்ம வாசிமா. அது வசனம் வாக்குத்தத்தத்தினுடைய ரெண்டாவது பகுதி. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். போதுமா. அது அடுத்த ரெண்டாவது தலைப்பு என்னன்னா, அவர் நின்று கொண்டுன்ற காரியத்தை நீ விசுவாச கண்கள் கொண்டு பார்க்கும் பொழுது மாத்திரமே ரெண்டாவது நிலை உங்க கண்ணுக்கு தெரியும். அவர் நின்றுக்கிட்டு வெறும் சும்மா நின்றுட்டு மாத்திரம் இல்ல, நம்மள எப்படி இருக்கிறாரு? பலத்தோடும் கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் நம்மளுக்கு தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு தான், மேய்த்து நடத்துவதற்கு தான் நம்ம கூட இருக்கிறார்னு தெரியும். இப்பதான் நமக்கு சங்கீதம் 23 நமக்கு தான் சொன்ன மாதிரி இருக்கும். எடுத்து வாசி பாருங்க. கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார், நான் புரியுதா? இப்ப இந்த கண்ணு வந்தாதான் அது தெரியும். இந்த கண்ணு வராம நான் கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடின் பாட்டு பண்ணா உங்களுக்கு ஒண்ணுமே அது ஏட்டு சுரக்காவா போயிடும். ஞாபகம் வச்சு நீங்க மைண்ட் போங்க. ஏட்டு சுரக்காவா இல்ல அனுபவமான பிரியாணி சாப்பாடா அனுபவிக்கிறீங்களா? எது நீங்களே திங்க் பண்ணீங்க. ஏட்டு சுரக்கானா வெறும் பாட்டு பாடிட்டு அப்படியே போய் மற்ற வேலைகள்ல நாமளே மேய்ச்சிப்போம். பிரியாணி சாப்பிட்டு அனுபவிச்சு கர்த்தருடைய பலம் அவரால் நம்ம நடத்தப்படுவோம். இதுதான் உங்களுக்கு இதை மைண்ட்ல நீ வீட்டுக்கு போறப்ப ஏட்டு சுரக்காவா நான் எப்படின்றத யோசிச்சுங்க. புரியுதா? இந்த 23ஆம் அதிகாரம் முழுவதும் உங்களுக்கு உரியதா மாறணும்னா இந்த விசுவாச கண்களை முதல்ல நீங்க பெற்று அவர் நின்று கொண்டிருக்கிறார். ரெண்டாவதா நம்மள நடத்துகிறார். இந்த மாதிரி மேய்ச்சல்ல நம்ம நடத்திட்டு போறாரு. அவருடைய பலத்தோட மேய்க்கிறாரு அப்படின்ற மனக்கண்கள் திறக்கப்படாதான் அது தெரியும். இப்ப பாருங்க, இப்ப இதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் ஆசீர்வாதம் அவர் நின்று கொண்டு இதெல்லாம் நமக்கு தரத்திருக்காரு. அதுக்கு விசுவாச கண்ணு தேவைன்னு நான் சொல்றேன். இப்போ ரெண்டாவது ஆசீர்வாதம், இதுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், அதாவது என்னது? கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பாரு. அப்படி மேய்க்கிறதுனால என்ன பலன்? ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அது என்னன்றதை பார்க்கலாமா? ஏசாயா 40:10-11 எடுத்து வாசிங்க. ஏசாயா 40. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது பேச்சினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது பேத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். என்ன அருமையான ஆண்டவர்! என்ன ஆசீர்வாதம் பாத்தீங்களா? இல்ல ஏதோ நேட்டு சொர்க்கமா பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால், புயம்னா என்ன? இப்ப நீங்க பாத்தீங்களா? பலத்தோடு. இந்த வசந்த ரெண்டாவது பகுதியில பாக்குறீங்களா? புயத்தோடு என்ன பண்ணுவாரு? அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருதுங்க. வருது. ஆல்ரெடி உங்க வந்துருச்சு. நின்றுட்டு இருக்காரு. நின்று எல்லாம் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாச கண்கள் பட்டுக்கிட்டீங்களா? சொல்றப்பே பட்டுக்கிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமென். அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு பின்னாடி வருதா? எங்க வருது? முகத்துக்கு முன்பாக செல்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார்கள். அது எப்படி மேய்க்கிறார்? ஸ்பீடாவா மேய்க்கிறாரு. போட பேசி கேட்கலாம். அப்படியே பண்ணாரு. அரவலாடுகளை போல மெதுவாய் நடத்துகிறார். பாருங்க என்ன அருமையான தேவன். அவர் மெதுவா நடத்துறதுனால தாங்க நம்ம இதெல்லாம் இவ்வளவு புரிஞ்சுக்கிறோம். சொல்லுவேன், நானே ரொம்ப அவசரக்காரன் தான். ஆனா தேவன் என்னையும் பிடிச்சி மெதுவா தான் நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிடுறேன். நான் ரொம்ப அவசரக்காரனா இருந்த கடவுள் கருவியில் அவர் தான் என்ன வந்து உண்மையிலே அவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப அவசரப்படுவார். ஆனா தேவனாகிய கர்த்தர் பொறுமையை சொல்றாரு. உண்மையிலே யோசிச்சு எனக்கே தெரியல. அந்த பாடம் மிகப்பெரிய பாடம் போல இருக்குது, பொறுமன்ற பாடம். அது இப்பதான் ஒரு காலையே எடுத்து வச்ச மாதிரி தெரியும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தேவனுடைய அதுதான் கரவல் ஆடுகளை போல என்ன பண்ணாரு? மெதுவா நடத்துறாரு. அவருடைய பொறுமெல்லாம் யாரும் டச்சே பண்ண முடியாது. அவருக்கு பொறுமைலாம் நான் நேரத்துக்கு சுடுகாட்டில் தான் இருந்துருவோம். அந்த அளவுக்கு அவருடைய இறக்கம் தான் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம். அல்லேலூயா. அந்த இறக்கம் தான். ஆமா, அது எவ்வளவு மெதுவா நடத்துறாரு. இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறாருங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிந்ததுனால தான் நான் நின்றுட்டு உன் கூட இருக்கிறேன்ற அந்த மாசத்துல. அல்லேலூயா. நான் இன்னும் எப்படி நடத்துவேன்? பலத்தோட. நீ கவலைப்பட, உன்னுடைய பலவீனத்தெல்லாம் இன்னைக்கு பலத்தோட நடத்துறாரு. நீங்க என்ன பலவீனத்தோட வந்தீங்களோ எல்லா பலவீனம் இங்கே விட்டுட்டு போயிடு. இங்க விடாதீங்கப்பா, வேணாம், வேற என்ன வெளியே தூக்கி போட்டு போயிடுங்க. புரியுதா? புரியுதா? சொல்லு. இங்க விட்டுட்டு போயிடாதீங்க. வேற யாருக்காவது எங்கேயும் யாருக்கும் போக வேணாம். அது எங்கேயா போய் கடல்ல போய் விட்டோம். இந்த பண்ணிங்கெல்லாம் போய் கடல்ல போய் விழுதுங்களா? அந்த மாதிரி எங்கேயா போய் விட்டோம். புரியுதா?
ஆகையால் ஆமாம் ஆமாம், அதனால ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஏதாவது பாட்டு நீங்க விட்டுட்டு போயிட போறீங்க, கஷ்டப்பட்டு ஜெபிச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு. அதனால இந்த பண்டிகைலாம் போய் கடல்ல போய் விட சொல்றாருல இயேசுநாதர். அது போல எல்லா பலவீனம்லாம் கடல்ல போய் மூழ்கி போட்டோம் இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட தேவன் தருகிற பலன் நம்ம கூட எப்படி வருதுன்னா, எல்லாமே அந்த பலன்னா எல்லாமே இருக்குதுங்க. அந்த பலனுக்குள்ள எல்லாமே உள்ள போட்டுங்க பிராக்கெட்ல. உங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், எதிர்பார்க்க கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, குடும்ப கவலை, என்னது எல்லாவற்றிலிருந்து நீக்கி உங்களுக்கு ஏற்ற ஒரு பலன், அந்த பலனுக்குள்ள எல்லாமே அடங்கி போடுது. வியாதியிலிருந்து விடுதலை, எல்லாம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் மாத்திரம் இல்ல, அவர் மெதுவா நடந்ததுக்கான இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் மிகப்பெரிய கடைசி பலன். ஹல்லேலூயா. அந்த பலன் இங்க இருந்து இதெல்லாம் கொடுத்துட்டா போகாது, அங்க போய் சேர்க்கணும். அதுதான் மெயின். அது ஒரு அர்த்தம் சொல்றாரு. சரி, இந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் 2 நாளா? சங்கீதம் எடுத்து வாசிமா. சங்கீதம் 23:6. இந்த டிசம்பர் மாதம் மாத்திரம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாள். அப்படியே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? இப்ப கொடுக்குற வாக்குத்தத்தம், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம். அதுதான் ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி ஆனந்தம் பயன்படுத்தலாமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உங்களை தொடரும். நீங்க இதை விசுவாசிச்சு உங்க விசுவாச கண்களை பெற்றால் மாத்திரமே அவர் நடத்துகிற இந்த 23ஆம் சங்கீதம் ஃபுல்லா உங்களுக்கு சொந்தமாகும். கர்த்தரை மேய்ப்பராக நான் தாட்சியே, கடைசியில தான் இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ நீங்க இதை மனதில் இருத்திக் கொள்ளுங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லி ஆகணும். இதுல ஒரு விஷயத்த, இந்த 23:6 ஒரு பகுதி இருக்கு. நீடித்த நாட்களா எங்க இருப்பேன்? கர்த்தருடைய வீட்டில நிலைத்திருப்பேன். சரி, ஓகே. இங்க வந்த ஒவ்வொருவரும் இந்த சபைக்கு உண்மையிலே எந்த அளவுக்கு கனத்தை கொடுத்து வரீங்க? நம்ம எங்க நிலைச்சிருந்தாதான் ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கோம். நல்லா கவனம். எங்க நிலைக்கணும்? எங்கெங்க நிலைக்கணும்? ஞாயிற்றுக்கிழமைனா வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து போறதுனால, அதாவது இது இவங்களாம் உண்மையில ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சிஸ்டர்ஸ்லாம் அவங்களாம் டைம் கேட்டுட்டு வாங்கிட்டு வருவாங்க. சில நேரங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னா வேற விஷயம். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, எக்காரணத்தை முன்னு நம்ம எங்க நிலைக்கணும்? இங்க போட்டிருக்கு ஜீவன நாட்கள் நன்மையை அவருடைய கரத்துல இருக்கிற நன்மை பலனை பெறணும்னா எங்க நீங்க நிலைச்சு நிக்கணும்? எதுக்காகவும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விடாதீங்க. நீங்க தைரியமா சொன்ன உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க. பாஸ்டர் ஷாம் சுந்தரம் ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும்ல பிரதர்? எல்லாருமே தெரியும். ரொம்ப சந்தோஷம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய 55 வருஷம், என்னது 55 வருஷம், தன்னுடைய 16வது வயதில் அவர் ரசிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றது, ஒரு தகப்பனார். அவர் தாத்தா கூட சொல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு தகப்பனார் சொல்லலாம். அவரு தன்னுடைய 16வது வயதிலிருந்து 55 வருஷம் ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே மிஸ் பண்ணவே மாட்டார். எதுக்கு அவன் கரங்கள் தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தலாம். ஒரு வாரம் கூட மிஸ் பண்ண மாட்டார். எதுவானாலும் பரவாயில்ல, தவழ்ந்துட்டாலும் போயிடுவாங்க. தேவனுடைய ஆலயத்தை நிக்கவே மாட்டாங்க. இந்த வைராக்கியத்தை நீ கொள்ளணும். நிலைச்சிருந்தா தான் அந்த ஆசீர்வாதம். உங்களுக்கு 2வது வருகிற ஆலோசனை என்ன தெரியுமா? பாட்டிமா சொல்றேன். பக்கத்து வீட்டுல அன்னைக்கு நாங்க போனோம். சரி, ஃபர்ஸ்ட் இதை நான் முடிச்சிடறேன். சாம் சுந்தரம் ஐயாவோடது 16வது வயதுலேருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ சந்தர்ப்பங்களுக்கு வந்துச்சு. ஆஸ்திரேலியாவுக்குலாம் கூப்பிட்டுருக்காங்க அவருக்கு ஊழியத்துக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மாதிரி நீங்க எங்க வேணாலும் என்ன கூப்பிட்டு போங்க, வெள்ளிக்கிழமை நீங்க இறக்கி விட்டுடுங்க. என்னது, நீ ஆஸ்திரேலியாவுக்கோ அமெரிக்காவோ இஸ்ரேலுக்கு எங்க வேணாலும் கூப்பிட்டு போ, ஆனா என்ன வெள்ளிக்கிழமை மட்டும் இங்க இறக்கி விட்டுடுங்க. என்னய்யா பரவாயில்ல, ஒரு நாள் தானேயா, தேவையே இல்லைங்க. என் தேவனுடைய ஆலயம் எனக்கு கொடுத்த இந்த மேய்ப்பனுடைய ஊழியத்தை இங்க அவருடைய ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காம நான் வேற எங்கேயுமே எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு சொன்ன அந்த வைராக்கியம் தான் இன்னைக்கு அவருடைய சபை எப்படி தெரியுமா இருக்கு? எல்லாருக்கும் தெரியும். அது சொல்வதற்கு கூட எனக்கு அருகதையும் இல்லை. அவ்வளோ ஒரு சபை அவர் இருந்தவர்களும் சரி, அப்படி ஒரு இப்பவும் பெரிய அளவு தான் இருக்கு. கிளை சபைகள் எந்த அளவுக்கு உருவாகி இருப்பாங்க. கிளைகள் உருவாகிற அளவுக்கான ஆசீர்வாதங்கள் உங்களை நோக்கி வரணுமா? முதல்ல நீங்க செய்யுங்க. 2வது ஆலோசனை உங்களை நோக்கி வரது என்னன்னா, கர்த்தர் மேய்க்கிறார். அவர் பலனோட கூட தான் இருக்கிறாரு. எப்படி வர அந்த ஏசாயா 40:10 தமது புயத்தினால் அரசார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவருடைய கூட இருக்கு உங்க கூட. ஆனா இதெல்லாம் பெறணும். நீ எங்க நிலைச்சிருக்கணும்? மந்தையில. 2வது ஆலோசனை உங்களை நோக்கி வருது. இந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா மந்தையை விட்டு வெளியில போயிடாது. அவர் மேய்க்கிறாருன்னா நீ என்ன பண்ணணும்? மந்தையில நிக்கணும். நிக்காம வெளியில போயிட்டு எனக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா வராது. நான் இதை கண்டிப்பா ஒரு எச்சரிப்பாக கூட சொல்றேன். ஏன்னா அப்படி ஒரு வேளை நீ வெளியில போயிட்டா கூட அநேக தடவைகளை உங்களை கூட்டு வந்து இழுக்கிறாரா, அவர் நல்ல மேய்ப்பரா இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அவர் ஓடி போன ஆடுகளை தேடி போய் கூட்டு வந்துறாரு. ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். இத்தனை நாள் அப்படிதாங்க நம்மளை இழுக்கிறாரு. அநேக வேலைகள்ல
அவரை விட்டு ஓடி போயிடும். நான் அப்படிதான் ஓடி போனவன். இந்த சபைக்கு எத்தனையோ வாட்டி கூப்பிட்டு நான் வரமாட்டேன். எத்தனையோ அதை விட்டு ஓடிக்கவனை என்ன மறுபடியும் இங்க வந்து பிடிச்சி நிறுத்திருக்கிறாருன்னா என்ன காரணம்? அவர் நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. கறவல் ஆடுகளை போல மெதுவாக நடத்துகிற தேவன். 99 ஆடுகளை விட ஒரு ஆடுகளை தேடி ஒரு ஆட்டை நோக்கி போய் தேடி கூட்டு வந்த தேவன். ஆகையால் அந்த நல்ல மேய்ப்பர் தருகிற ஆசீர்வாதம் நிலையானது உங்களுக்கு. நீங்க எங்க நினைச்சிருக்கணும்? என் ஜீவன நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரணும்னு ஆசை மட்டும் இருக்கு. ஆனா நம்ம எங்க நிலைக்கணும்? சபையில நிலைக்கணும். எதுக்காகவும் எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை அவாய்ட் பண்ணிட்டு நான் சபைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், என் தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி 2 ஹவர் தேவனுக்கு கணத்தை கொடுக்க 2 ஹவர் 3 ஹவர் வந்து இங்க உட்காருவேன். வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் நான் சொன்ன ஏசாயா 40:10 எல்லாம் உங்களை நோக்கி அவருடைய பலத்தோட நம்ம நடத்துறதை நம்ம உணர்வோங்க. இன்னைக்கு அவர் பலத்தோட நடத்துறதை உணர்ந்தனால தான் பாஸ்டர் சாம் சுந்தர ஐயா பலமான மேய்ச்சல கண்டடைந்தார். அவ்வளவு மேய்ச்சல கண்டடைஞ்சார் அவருடைய வாழ்க்கையில. புரியுதா? அத்தனை ஆடுகள், எத்தனை ஆடுகள் சேர்ந்திருக்காங்க சபையில தெரியுமா? அதுதான் அதுக்கு காரணம் என்ன? சபையை விட்டு சபை கூடியவர் நோட் பண்ணி எபிரேயர் 10:25 சபை கூடி வருதல எதுக்காக விட மாட்டேன். என் தேவன் எனக்கு உடம்பே முடியல பரவாயில்ல, என்ன செச்சலியா தூக்கி போட்டு கூட்டு போனா நான் நிப்ப நான் என் தேவனுடைய ஆலயத்தோட வார்த்தை நான் கேட்பேன். நீ தைரியமா வந்து பாருங்க. முடியலையா 4 பேர் வெளில கூப்பிடு, செச்சல்ல போட்டு தூக்கிட்டு அப்ப நான் உட்கார்ந்து நான் கேட்கறேன் என் வார்த்தையை அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை நான் கேட்பேன்னு போய் உட்கார்ந்து பாருங்க. தேவன் எழுந்து நின்று நடக்க வைப்பாருங்க. ஹல்லேலூயா. கரங்கத்து நாங்கள் இந்த மயப்படுத்தலாமா? பக்கத்துல அன்னைக்கு நாங்கள் போனோம். ஒரு பாட்டிமாவுடைய அந்த எக்ஸாம், அவங்க பேர் நாமி ஒரு பாட்டி இங்க சிபிஎம் தெரியும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க இறந்துட்டாங்க. ரொம்ப அருமையான ஒரு தாயார். அவங்க பாருங்க, நீங்க மனதில் இருத்திக் கொள்ளுங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா நம்ம வந்து நிலைத்திருந்து ஆசீர்வாதத்தை பெறணும். எப்படியோ ஏதோ பொருள் இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தர் நம்ம பலமா நடத்துறேன்னு சொல்லிட்டாரு, நாம பலமா ஏதாவது பண்ண வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அந்த பாட்டிமா சபையில போவாங்களாம். டைம் அவங்களை குறிச்சு சாட்சி கேட்கறான். இறப்புக்கு பிறகு இப்படி ஒரு சாட்சி ஆச்சரியமா இருக்கு. முன்னாடி அவங்க தான் போய் இருப்பாங்க சபையில, வீட்டார் சபையார் எல்லாரும் வந்து அவங்களுக்கு சாட்சி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சர்ச்சில் வந்து காலையில அவங்க தான் 1 ஹவர் முன்னாடியே வந்து உட்கார்ந்து ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் எங்க உட்காருவாங்க? கீழே உட்காருவாங்க. கீழே உட்காந்து தேவன் ஞாபகத்தை சேர்ல உட்காரதான் ஒன்றும் தவறு இல்லை. வயதானவங்க சேர்ல உட்காரலாம். அவங்க வயது 70. அப்போ நான் கீழே தான் உட்காருவேன். தேவனை மகிமை கொடுத்து கீழே உட்காந்து தேவனுக்கு மகிமை கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் அவங்க தேவ ஆராதனையே விட்டதில்லை. ஏன் இப்படிப்பட்ட சாட்சி? எதுக்காக இதை சொல்றேன்னா நம்ம பாருங்க அன்னைக்கு எல்லாருமே அவங்க பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. ஒருத்தர் ஓடிக்காம பெரிய ஆபீசர் எந்த ஊர்ல இருந்தா அவர் கூட சொன்னார். அவருடைய சாட்சி கூட அசைத்தது. அதாவது ஒரு நாளும் சபை ஆராதனை அவர் விடுக்கிறதே இல்லை. ஊருக்கு போனா கூட அவர் வந்து அங்கேயாவது எங்கேயாவது சர்ச்சில் போய் உட்கார்ந்து சபை ஆராதனையே விடவே மாட்டாங்க. அதுதாங்க வைராக்கியம். இதுதான் நிலையான ஆசீர்வாதம். உங்களுக்கு வேணும்னா நீ மனதில் இருத்தி கொள்ளுங்க. என் தேவனுடைய ஆலயத்தில் யாரை பார்க்க போறீங்க? எங்கே பார்க்க தேவை? நாங்களாம் ஒண்ணுமே இல்லை. தேவனுக்கு நான் மகிமை கொடுக்க வரேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்க வரேன். அது ஏன்னா அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோட நான் மேய்க்கிறப்பான்றாரு. அப்ப நான் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம பணிஞ்சு வரணும். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரத்துக்கு கொள்ளணுங்க. நீங்க மனதில் இருத்திக் கொள்ளுங்க. இது உங்களை நோக்கி வருகிற எச்சரிப்பு. மந்தையை விட்டு வெளியே போகாதீங்க. தயவு செய்து உங்க வாழ்நாள் முழுவதும் இந்த நன்மையை நீங்க வந்து சுதந்திரிச்சு கொள்ளலாம். ஒருபோதும் நீங்க மந்தையை விட்டு வெளியில போகாதீங்க. நான் முதல்ல நான் என்ன சொன்னேன், அவர் நம்மளோட நின்றுட்டு இருக்காரு. அவர் நின்றுட்டு இருக்கிறத ஒன்னொன்னா நமக்கு மனக்கண் விசுவாச கண்கள் திறக்கப்படணும். அப்படி திறக்கப்பட்டா அடுத்து என்ன நடக்கும்? அவர் மேய்க்கிறது பலமான நம்மளோட கூட நின்று மேய்க்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அவருடைய ஆசீர்வாதம் ஏசாயா 40:11 படி உங்களுக்கு அவருடைய பலன் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு நாள் 2 நாளா இல்ல, வாழ்நாள் முழுவதும். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய 2வது ஆலோசனை எச்சரிப்பு என்ன? மந்தையை விட்டு வெளியில போகாதீங்க. புரிஞ்சுக்கீங்களா? இப்போ நீங்க கேட்கலாம், எங்களுக்கு அவரு கூட இருந்து கூட எங்களுக்கு இருள் போன்ற பிரச்சனை எல்லாம் வருதுங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நடத்துறவர் யாரு? ஏன் தெரியுமா நான் கவலைப்படாதீங்கிறேன்? சங்கீதம் 23:4 நோட் பண்ணி. சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை நடத்தும். என்ன அருமையான தேவன் பாருங்க. நான் மரண இருள பள்ளத்தாக்கே போனாலும் கூட, என் பிரச்சனை முத்தி போய் என் தலைக்கு மேல போனாலும் கூட என்ன நடத்துறவர் யாரு? என் இயேசு என் கூட அவருடைய பலத்தோட கூட கர்த்தருடைய நாமத்தோட கூட என்ன பலப்படுத்துறாங்க. நான் கண்டிப்பா எடறி போக மாட்டேன். என் தேவன் என்னை காப்பாற்றுவார்னு நிச்சயம் எங்க இருந்தா கிடைக்கும்? வெளியில இருந்தா இல்லை, அவருடைய மேய்ச்சல்ல இருந்தா தான். ஹல்லேலூயா. அவருடைய மந்தையில இருந்தா தான் கிடைக்கும். மனசுல இருத்தி கொள்ளுங்க.
ஆகையால் எக்காரணத்தை கூட யாருக்காகவும் அவன் எப்பேற்பட்ட உலக அளவுல பெரிய தலைவராக கூட இருக்கட்டும், என் தேவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2 மணி நேரம் நான் அவருக்கு தான் கொடுப்பேன். ஆலயத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் அப்படின்னு மனசுல இருத்தி கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இதோட நம்ம பார்த்தது என்னது? அவர் நின்று கொண்டு நமக்கு ஆசீர்வாதம் தந்து ரெடியா இருக்கிறாரு. அதுக்கு மனக்கண் தேவை. 2வது அவருடைய பலன் அவரோட கூட வந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம். சரி, ஓகே. இப்ப பாருங்க, அது பண்ணோம்னா நம்ம மந்தையை விட்டு வெளியே போக கூடாது. இப்போ பிசாசு ஒண்ணு பண்ணுவாங்க. எப்பவுமே உங்களை மந்தையை விட்டு வெளியே இழுக்கிறதுக்கு சில காரியங்களை பண்ணுவான், தெரியுமா? காணல் நீர் போல சில காரியங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவான், காட்டுவான். காணல் நீர்னா என்னது? கிட்ட போனா தண்ணி ஒண்ணுமே இருக்காது. ஆனா பாக்குறப்போ அது பாலைவனத்துல அதிகமாக தெரியும். அந்த பாலைவனத்துல தண்ணி இருக்கிறது போல என்ன பண்ணும் தெரியும். ஆனா கிட்ட போனா ஒண்ணுமே இருக்காது. அப்படிதான் பிசாசு உங்களை அப்படியே புல்லு வச்சு அப்படியே கூட அல்லது புல்லுலாம் நிறைய என்ன தேவையில்லாத காரணம் வச்சு மந்தையை விட்டு வெளியில இழுக்க பார்ப்பான். அப்படியே நீங்களாம் அப்படியே போனா என்ன ஆகும்? கவனமா நல்லா கவனிங்க. 2 விதமான இது இருக்குங்க. ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறது எதுக்காக? நித்திய நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்காக, உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்காக. ஆனா பிசாசும் நம்மளை போஷிக்க முடியும். அவன் எதுக்காக போஷிக்கிறான்? கரிக்காக. என்னது? அவன் மேய்ஞ்சல் பண்ணது கரிக்காக வளர்க்குற ஆடை பார்த்துருக்கீங்களா? கொழுமையா புஷ்டியா எப்படி இருக்கும்? ஆனா கரிக்காக வளர்க்குற ஆடு அதுக்காக பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா அப்படியே கீரை போடுவான், நல்லா அப்படியே புஷ்டியா என்ன பண்ணுவான். ஆடே பார்க்குறப்ப மற்ற ஆடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனா அது ஃபைனல் எங்க போகுது? வெட்டப்படுறது. ஆனா தேவன் நடத்துறதுக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா நீட்டா புரோட்டீன் கொடுத்து அழகா நடத்துவார். அது உன்னை ஃபேட்டாலாம் வச்சு உன்னை புரோட்டீன் கொடுத்து அழகா நடத்துவாரு. ஆனா கரெக்டா போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணுவீங்க? போடுவீங்க. நீங்க இதை மாத்திரம் உங்க மனசுல வச்சுங்க. மந்தையை விட்டு மட்டும் வெளியில போயிடாதீங்க. உங்களை நோக்கி வருகிற எச்சரிப்பு, ஒவ்வொருவரையும் நோக்கி வருகிற எச்சரிப்பு. 2வது எச்சரிப்பு என்ன? மந்தையை விட்டு வெளியில போயிடாதீங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்றேன், நேர இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆபிரகாம் லோத்தினுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்ல? ஆபிரகாம் லோத்தினுடைய சம்பவம் தெரியுமா? ஒரே மந்தையில அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரே மந்தையில ஒன்னா ஒற்றுமையா இருந்தாங்க. அவங்க பிரிஞ்சது சமாதான பிரிவா இருக்கலாம். என்னது சமாதானம்? அது ஆபிரகாமுடைய பெருந்தன்மை. சமாதான பிரிவா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனா அது சமாதானமா லோத்துக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்களா? அது தப்பி பிழைத்த அனுபவமா தான் அவருக்கு போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க. இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு மந்தையில ஒன்னா போயிட்டு இருக்கப்ப அவங்க பிரிஞ்சு போயிடறாங்க, தெரியுமா? லோத்து போயிட்ட பிறகு இம்மீடியட்டா ஒரு பிசாசு அவன் என்ன பண்றான்? இம்மீடியட்டா நான் சொல்றேன், கொஞ்ச நேரத்துல அவன் பார்வை எப்படி எதை பார்த்தா அவன் போறான் காட்டுறாரு. எந்த பக்கம் போப்பா, உன் விருப்பப்படி போ, நான் இந்த பக்கம். இம்மீடியட்டா அவன் பார்வையில பிசாசு என்ன பண்ணுது? ஆசையை காட்டுறான். என்ன பண்ணுது? சோதம் குமரா இருக்கிற அந்த பொல்லாத தேசம் செழிப்பா அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிச்சு. பாத்தீங்களா? என்னைக்கு மந்தையை விட்டு நீங்க வெளியே போக ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்களோ, அவருடைய பலமான மேய்ச்சலை விட்டு நீங்க வெளியில போகணும்னு நீங்க நினைச்சீங்கனாலே பிசாசு மத்த எல்லா காரியத்தையும் பெருசா காட்ட ஆரம்பிச்சுவான். அதை புரிஞ்சுங்களா? அந்த எச்சரிப்பு நீங்க எதுக்காக பெருசா காட்டுறான்? பாப்பா அந்த கொழுத்த கறிக்காக ஞாபகம் வச்சுங்க, கத்தி ஞாபகம் வச்சுங்க. இங்க இருந்து போறப்பெல்லாம் பின்னாடி கத்தி ஞாபகம் வச்சுங்க. ஆட்டு மண்டையில கத்தி வைக்கிறாங்க, அதுதான் பிசாசு இருந்தது. அதுக்குதான் உங்களை கூப்பிடுறான். ஆனா பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்ணாரு? எடுத்த உடனே அவர் பெரிய ஆசீர்வாதம் அப்படியே கொட்டவும் கொட்டுச்சா? என்ன பண்ணாரு? அப்படியே பொறுமையா இருந்தார். 2வது ஆலோசனை உங்க நோக்கி வர்றது. ஃபர்ஸ்ட் ஆலோசனை சொன்னா மந்தையை விட்டு வெளியிலே போகாதீங்க. ஏன்னா அவர் கையில வச்சிருக்கிற அந்த பலமான ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு முதல்ல மந்தையை விட்டு வெளியிலே போகாது. 2வது ஆலோசனை பொறுமையா. ஆமா, அவர் எப்படி மெதுவா நடத்துறாரு. நீங்க அஜெண்டா துணிக்கு போய் என்ன பண்ணீங்க? இது பண்ணாதீங்க. எபிரேயர் 11:8 எடுத்து வாசிங்க. ரொம்ப முக்கியம். எழுதி வச்சீங்க, மனசுல கூட நல்லா எழுதி வச்சீங்க. எபிரேயர் 11:8. ஆபிரகாம் எப்படி இருக்கிறார் பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக வரப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாமல். இதுதாங்க ஆவிக்குரிய கண்ணுன்னு நான் சொன்ன முன்னாடி. ஆவிக்குரிய கண். இந்த கண்ணு வேணும்ன்றவங்க எத்தனை பேரு? லோத்துனுடைய கண்ணு வேணும்ன்றவங்க எத்தனை பேர்? யார் எந்த கண்ணு வேணும்? ஆவிக்குரிய கண். எந்த இடமே தெரியாது அவருக்கு. ஆபிரகாமுக்கு எங்க போறேன்னு தெரியாது. ஆனா யார் நடத்துறாரு? எந்த பலமான நடத்துதல் அவர் போயிட்டு இருக்கிறாருங்க. கவனிங்க, வேற எங்கேயும் சொல்ல கவனிங்க. எந்த பலமான நடத்துதல் அவர் போயிட்டு இருக்காரு? கர்த்தருடைய நாமத்தின் பலத்துல அவர் போறதுனால அவர் எப்படி இருக்கிறாரு? அண்ணப்பா இன்னொரு படிங்க. 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல்
அறியாமல் புறப்பட்டோம். எபிரேயர் 6:15 எடுங்க. இப்போ உங்களுக்கு புரியுது பொறுமையினுடைய அவசியம், உங்களுக்கு புரியும். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? அவர் எப்படி இருக்காரு? பொறுமையா காத்திருக்கணும். அவர் நடத்துறாரா? கரெக்டா உங்களுக்கு என்ன உணவு தேவையோ அந்த மேய்ச்சல்ல அவர் என்ன கொடுக்கணுமோ என்ன பண்ணாரு? அழகா கொடுத்து நடத்திட்டு போறாரு. நீ ஏன் தேவையில்லாம துள்ளிட்டு ஓடிட்டு வெளியிலாம் போய் தேவையில்லாம டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. லோத்து பாருங்க, கூடாரம் போட்டான். சோதமும் குமாரனுக்கு கூடாரம் என்ன பண்ணாரு? கூடாரம் போட்டாரு. என்னாச்சு? ஓடி போய் கடைசியில அவருடைய நல்ல மேய்ப்பரா இருக்கிறதுனால தான் லோத்துவ அங்கிருந்து பிடிச்சி காப்பாத்தினார். இல்லைன்னா என்ன இருக்கும் வாழ்க்கை? கத்தி தான். ஞாபகம் வச்சுங்களது புரியுதா? அதுதான் அது போலதான் பிசாசு இன்னைக்கு ஏமாத்துவோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவருடைய நடத்துதல்ல, ஒரு உடம்பு சரியாம போதா, இல்ல உடம்பு வியாதி ஆகுதா, ஏதாவது பிரச்சனை ஆகுதா, எடுத்து வாசிங்க. அதுக்கும் வசனம் ஆண்டவர் வச்சிருக்காரு. எசேக்கியேல் 34:16 எடுங்க. எசேக்கியேல் 34 தயவு செய்து வீட்டுல ஃபுல்லா போய் வாசிங்க. அவருடைய நடத்துதல் உங்களுக்கு புரியும். எசேக்கியேல் 34:16 எடுங்க. நான் காணாமல் போனதை தேடி புறத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். போதுமா? நசல் கொண்டதை திடப்படுத்துவாரு. காயம் கொண்டதை என்ன பண்ணுவாரு? காயம் கட்டுவாரு. எல்லாமே எங்க? அவருக்குள்ள, அவருடைய மேய்ச்சல்ல தான். ஹல்லேலூயா. அந்த மேய்ச்சல்ல உங்களுக்கு வியாதி ஏதாவது பிரச்சனை வருதா, அந்த ஆடை பிடிச்சினா நம்ம அப்படியே விட்டுட்டு வராங்க. ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே போகுது, அப்படியே விட்டுட்டு வராங்க நம்ம ஆண்டவர். அப்படி விட்டுட்டு போறாங்க நம்ம ஆண்டவர். ஆடை மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறப்போ அதுக்கு என்ன ஆனாலும் அவர் தாங்க பாதுகாக்கிறாரு. அவர் தூக்கி வச்சுட்டு எப்படி வச்சுக்கிறாரு? தன்னை இப்படி வச்சுக்கிறாரு. படத்தெல்லாம் பார்க்கறோம். ஏசுநாதர் அப்படியே அன்பொழுக அவரை அப்படியே இது பண்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அது உண்மை கிடையாது. படத்துல இருக்குது, அவங்க வரையப்பட்ட உருவம். ஆனா உண்மையிலேயே அவர் எப்படி இருக்கிறாரு? அழகா அந்த கான்செப்ட் கரெக்ட். அவர் அழகா தூக்கி நம்ம என்ன பண்றாரு? காயம் கட்டுறாரு. இதெல்லாம் எங்க கிடைக்கும்? உங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே அவருக்குள்ள இருந்தாங்க, அவருடைய மந்தைக்குள்ள இருந்தாங்க. இது நீங்க மனதில் இறுதி கொள்ளுங்க. இது எல்லாமே அது மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம், திடமான உணவு எல்லாமே அவர் மந்தைக்குள்ளதான். இதை மனதில் இறுதி கொள்ளுங்க. இன்னொரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. எசேக்கியேல் 34:13 அவர் மந்தைக்குள்ள இருக்கிறதுனால படிப்பாரு. எசேக்கியேல் 34:13 நீங்கள் பலவீனமான 13:4 எசேக்கியேல் 34:13 சரி 13:14 அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுயதேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலையும் மேயும். என்ன போட்டுருங்க? நல்ல மேய்ச்சல மேயும். உங்களுக்கு ஆசீர்வாதம் பலன் பாருங்க எப்படி வெளியில வந்து பாருங்க. ஏசாயா 40:11 தான் நான் விளக்கமா உங்களுக்கு அந்த பலன்கள்லாம் எப்படி கிடைக்குது. மெதுவா நடந்துறப்போ இது எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. இதெல்லாம் தயவுசெய்து வீட்டில் போய் வாசிங்க. எசேக்கியேல் 34:13-14 நிதானமா வாசிங்க. அவர் எப்படி நம்ம நடத்துறாரு, நிம்மதியா படுத்துப்போம். அதெல்லாம் எங்க கிடைக்கும்? அந்த மேய்ப்பருடைய நடத்துதல தான் நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுக்கிங்களா? அந்த நடத்துதலை நம்ம அனுபவிக்கணும்னா முதல்ல அவர் நின்றுட்டு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட தான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஆவிக்குரிய கண்ணு நமக்கு தேவை. ரெண்டாவது, அவர் அந்த கண்ணு திறக்கப்பட்ட பிறகு நம்ம சொந்தமாகிற வசனங்கள்லாம் எது? சங்கீதம் 23 இது எல்லாமே அவர் மேய்ப்பரா இருக்கார் அப்படின்றதெல்லாம் நமக்கு சொந்தமாயிடும். அப்புறம் என்ன கிடைக்கும்? அவருடைய பலன் எல்லாம் நம்ம கூட வரும். அதுக்கு நாம பண்ண வேண்டியது என்ன? ரெண்டாவது ஆலோசனை மொத்தம் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ரெண்டாவது ஆலோசனை மந்தையை விட்டு விளைக்கவே கூடாது. அதுக்கு அடுத்தது பொறுமை வேணும். அவர் மெதுவா நடத்துறாருல, அந்த பொறுமை நமக்கு வேணும். புரிஞ்சுக்கிட்டா? இப்ப மூணாவது எடுத்து வாசிப்பா, கடைசி பகுதி இது. இது எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மூணாவது பகுதி இப்ப நான் வாசிச்சிருக்கேன். நம்ம இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்தத்தினுடைய 3வது பகுதி. அது என்ன போட்டிருக்கு? அவர் எல்லை பரியந்தமும் மகிமைப்படுவார். சரி, நம்மள மேய்க்கிறாரு. இது அவர் ஏன் மகிமைப்படுறாரு? என்னங்க அவர் பலத்தோட அவருடைய நாமத்தின் மகிமையோட நம்மளை மேய்ச்சிட்டு வராரு. அதுல அவர் ஏன் மகிமைப்படுறாரு? பாத்தீங்களா? அதுதாங்க சொன்னாங்க. ஒரு பிள்ளைங்க நல்லா இருந்தா அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். சாதாரண மனுஷனுக்கே, பொல்லாத மனிதர்களுக்கே அப்படின்னா தேவனுக்கு எவ்வளவு இருக்கும்? பிள்ளைங்க நல்லா இருந்தா, ஆடுங்க நல்லா இருந்தா, ஒரு மேய்ப்பனுக்கு நல்ல பால் கொடுத்து சந்தோஷமா இருந்தா, ஆடுங்க பால் கொடுத்து என்ன யார் சந்தோஷப்படுவா? யாருக்கு நல்ல பேரு? எஜமான், அதனுடைய மேய்ப்பருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டுங்க. இப்போ எகிப்துல இருந்து ஆண்டவர் நடத்திட்டு வந்தார். எப்படி நடத்திட்டு வந்தாரு? பார்வோன்கிட்ட போயிட்டு விட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்க உள்ள. என்ன இருந்தது? எப்படி பண்ணாது?
பலத்தோடும் கர்த்தருடைய நாமத்தின் பலத்தோடும் மகத்துவத்தோடும் எப்படி நடத்திட்டு வந்தார் அங்கிருந்து. அதை நீங்க படிச்சீங்க. 10 விதமான வாதைகளை அனுப்பி எங்க மகிமைப்பட்டாரு, எங்க எந்த இடத்துல நீங்க உலகம் ஃபுல்லா பேசப்படுது, சொல்ல சொல்ல அவர் மகிமைப்பட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய நடத்துதல் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். எகிப்துல இருந்து அங்க கொண்டு வந்தாரு. 10 விதமான வாதைகளை பார்வோனுக்கு கொடுத்து இருதயத்தை கடினப்படுத்தி அந்த வெட்டாந்தரை சமுத்திரத்தை என்ன பண்ணாரு, வெட்டாந்தரையாக்கி ஜனங்களை நடத்தினாரு. இதெல்லாம் நீங்க மறப்பீங்களா? அதே தேவன் நம்ம கூட இல்லையாங்க? என்ன யோசிச்சு சொல்ல புரியுது? அதுதான் இந்த அந்த மாதிரி உங்களுக்கு நடத்துறாரு. கரங்கள் தட்டி ஆண்டு அந்த மயப்படுறாம அவங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வெட்டாந்தரை ஆக்கிடுவாரு. உங்களை அழகா நடத்திட்டு போறாரு. அவருடைய அந்த மேய்ச்சல் நீங்க இருக்கணும். புரியுதா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு சில வேளைகள் ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்தி பிரச்சனைகளை அனுப்புவாங்க. எதுக்காக? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணார் ஆண்டவர். எதுக்காக? அவர் மகிமைப்படணும். அந்த பிரச்சனைகளை நீ எப்படி இருக்கிறன்னு நீ புரிஞ்சுக்கணும். சில வேளைகளை கடினப்படுத்துவாரு. சில ஆட்களை கடினப்படுத்தி உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம வந்து உன்னை பகைப்பான். நீ நல்லா பேசிட்டு போ, சம்மந்தமே இல்லாம உன்னை பகைச்சிட்டு போவான். புரியுதா உங்களுக்கு? பிரச்சனைகள் வரும். ஆனா தேவனுடைய மேய்ச்சல நீ இருந்தனா அது பிரச்சனை கிடையாது. அவர் மூலமா மகிமைப்படுவதற்கு. அதனால தான் இந்த வசனம், அவர் இனி பூமி எல்லை பரிந்தும், பூமினால ஞாபகம் வச்சுக்க. நீ முதல்ல ஆவிக்குரிய கண்ணோட்டத்துக்கு வாங்க. பூமியை நம்ம சபையினே கூட வச்சு, சபையினுடைய எல்லை எங்கெங்கெல்லாம் விரிவாகுதோ அங்கெல்லாம் அவர் என்ன பண்றாரு, மகிமைப்பட. அதே போல நீங்களும் தான், உங்கள அவர் என்ன பண்றாரு, மகிமைப்படுவார். இது எல்லாமே சபைக்கும் நமக்கும் தான் சேர்த்து கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஆகையால் நீங்க எங்கெங்க போனாலும் உங்க மூலமா மகிமைப்படணும். சபை விரிவடைஞ்சிட்டே போனாலும் அது அந்த எல்லை வரை அது மகிமைப்படணும்னா என்ன பண்ணணும், நாம இறுதியை கடினப்படுத்தி அனுப்புற பிரச்சனைகள்லாம் நம்ம என்ன பண்ணணும், சந்திக்கணும், ஃபேஸ் பண்ணணும். ஆனா பயப்படக்கூடாது. நம்ம முன்னாடி சொன்னது போல விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும், நம்ம பயப்பட மாட்டோம். இயேசு நம்ம கூட இருக்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு போயினே இருப்போம். எல்லாம் அமைதியாகிட்டு போயினே இருக்கும். ஹல்லேலூயா. இதனால என்ன ஒரு விஷயம்னா, அவர் மகிமைப்படுறாரு. உங்களை பார்த்து நாளைக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய சாட்சிப்பா. இன்னைக்கு சாம் சுந்தரம் ஐயாவை பத்தி பேசுறோம். அவருடைய சாட்சி அப்படி இருந்துச்சு. அவர் பலமா அப்படி நடத்திருக்கிறாரு ஆண்டவர். நிறைய பேர் அப்படி பலமா நடத்துங்க. உங்களை பத்தி சாட்சி நாளைக்கு உங்களுடைய சந்ததி பேசும். பின்னாடி வர சந்ததி, ஆமா சபையாரை பத்தி, இந்த சபையில உண்மையிலே ஆண்டவர் வந்திருக்கிறாருப்பா. ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, பலமான நடத்துதல்ல நீ எப்படி இருக்கு, புரியுதா? எல்லாமே ஆரம்பத்துல இருந்தாங்க அந்த லெவலுக்கு போயிருக்காங்க. யாரும் எடுத்தோட தொப்புன்னு அவ்வளவு பேர் சபை வந்துடுறது இல்லை, புரியுதா? மெல்ல மெல்லமா அவங்க ஜெபிச்சுதான் அந்த ஒரு அந்த அவருடைய பலத்தை அவங்க பார்த்தாங்க. அதுக்கு காரணம் பொறுமை எல்லாமே இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன தெரியுமா, மந்தையை விட்டு நெவர் கிவ், அது போகாம இருந்து இதெல்லாம் இருந்துதான் அதெல்லாம் பார்த்தாங்க. ஸோ இன்னைக்கு 3வது இதுல உங்களுக்கு சொல்றது என்னன்னா, அவர் நம்மள மகிமைப்படுறதா சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? அப்படி மகிமைப்படுறதுக்கு நாம என்ன பண்ணணும் சொல்லுங்க? அந்த நல்ல மேய்ப்பனுடைய அந்த பலமான நடத்துதல்ல நம்ம தொடர்ந்து பங்கடைய நாம் என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? மந்தையை விட்டு போகக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பண்ணணும்? நம்மள அவரே அதை சொல்லித்தராரு பாருங்க. கடைசியா அந்த ஆலோசனை, நீ என்னதான் அந்த அவரை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாலும் அவர் கேட்டுக்க மாட்டார். நீ இந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கு கொள்ளணும்னா அவர் ஒரு காரியத்தை அவரே சொல்றாரு. இதே நம்ம வேற எங்கேயும் இல்லை. அந்த மாத வாக்கு தத்துவத்தினுடைய 5வது அதிகாரம் படிச்சோமா, 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் வசனம் வாசி. மனுஷனே, நம்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமாங்க. மனசுல நீங்க கொஞ்சம் உங்களுக்கு இதை மட்டும் விளக்கப்படுத்திட்டா உங்களுக்கு புரியும். என்ன கேட்கிற, நன்மை இன்னதென்று இவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ஆண்டவர் உங்களை பார்த்தா கேட்கிறார், உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறார். நன்மை இன்னதென்று நான் வேற எங்கேயுமே போல அதே மீகால 5வது அதிகாரத்துல 6வது அதிகாரத்துல கண்டினியூஷனை தான் உங்களுக்கு பார்த்து சொல்றோம். ஆண்டவர் அவங்க என்ன கேட்கிறாரு, அது ஆவிக்குரிய சம்பவத்துல நம்மளுடைய நிலைக்கு கொண்டு வாங்க. இப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறேன், நியாயம் செய்து சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனச்சாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார். அவருடைய சத்தத்துக்கு, அந்த மேய்ப்பனுடைய சத்தம் நம்ம தொடர்ந்து நடத்துறாருல, இங்க போகாத இங்க போ, என்னது இப்படி போ, அவர் அப்படி எப்படி கேட்பீங்க? அதை வாரம் வாரம் வரணும் சபையில. இதெல்லாம் இங்க கனெக்ட் ஆகுது பாருங்க. சபைக்கு வந்தா தான் அவர் எப்படி நடத்தணும், எப்படி வாழணும், எல்லா ஒழுங்குமுறையும் எங்கிருந்து கிடைக்குது? அவருடைய மந்தைக்குள்ள. ஸோ அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படினா உங்களுக்கு மனத்தாழ்மை கண்டிப்பா தேவை. இன்னைக்கு நீ பந்தியில பிரவேசிக்கணும்னா விளையாட்டுக்கு சொல்லல, ஒவ்வொருத்தரையும் நம்ம என்னையும் சேர்த்து இன்னைக்கு நீங்க அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே மனத்தாழ்மை எனக்கு வரணும். ஆண்டவரே நீங்க மனத்தாழ்மை என்கிட்ட கேட்குறீங்க. மனத்தாழ்மை இருந்தாதான் உங்க சத்தத்துக்கு, மேய்ப்பனுடைய சத்தத்தை நான் கேட்க முடியும். அந்த பலமான மேய்ச்சல்ல
நான் பங்கடைய முடியும். அதுக்கு முதல்ல இந்த மனத்தாழ்மை வரத்துக்கு எனக்கு என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு நீ கேட்டுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி, ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் கூட இருக்கிற எதையுமே அவருக்கு தேவைப்படாது. 8 வாசி 6, 7 எடுத்து வாசி. ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 16,000 ஆடுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? இவ்வளவும் இருந்தும் கூட அவர் எதுவுமே அவரை என்னதான் கோடி கோடியா காணிக்கை எடுத்து வந்து கொடுத்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, மகிமை பண்ண மாட்டார். அவர் தேவன் ஒன்று எதிர்பார்க்கறதுனா என்ன, நீ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இந்த மேய்ச்சல நீ தொடர்ந்து பார்க்கணும்னா முதல்ல மனக்கண் உனக்கு தேவை. ரெண்டாவது என்ன, மந்தையை விட்டு வெளியில போகக்கூடாது. அவருடைய அந்த தொடர்ச்சியான அந்த நடத்துதல நீங்க வந்து உடனே ஆசீர்வாதம் எதிர்பார்க்க கூடாது. அப்ப என்ன தேவை, பொறுமை தேவைப்படுது. 3வது. 4வது என்ன, அவர் நம்ம மூலமா மகிமை பண்றாரு. அப்படி மகிமை பண்ணா நாம நம்மளை தாழ்த்தணும். நம்மளை மகிமைப்படுத்திருந்தா அவர் மகிமை பண்ண மாட்டார். புரிஞ்சுட்டேன். பூமி எல்லை பரிந்தமும் 4வது ஆலோசனை உங்களை நோக்கி வருது. 4வது ஆசீர்வாதம் உங்க மூலமா அவர் மகிமைப்பட போறாருங்க. இது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்க மூலமா மகிமைப்பட போறான்னு சொல்லிட்டாரு. நம்ம எல்லார் மூலமாவும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி மகிமை பண்ணா நம்ம தாழ்த்தணும். நம்மளை மகிமைப்படுத்தினா அவர் மகிமை பட மாட்டார். அந்த தாழ்மையை தான் அவர் எதிர்பார்க்கிறார். புரியுதா? அந்த தாழ்மை அவர், ஏன்னா அப்படி நீங்க தாழ்மை இல்லையா, 9வது வசனம் வாசிங்க. அவர் சொல்றாரு பாருங்க. கொம்புக்கு நம்ம வேண்டாங்க இடம். கொம்புல உங்களை அடிக்கிறவங்கள நம்ம வந்து அப்புறம் தான் நம்ம தாழ்றோம்னு அவசியம். மிலாட்டுன்னா என்னது, அடிச்ச பிறகு தன்னை தாழ்த்துறதுன்றது அது 2வது இல்லை. நம்ம முன்னாடி சொன்ன இந்த படகுல 2வது அற்ப விசுவாசம் சொல்லிட்ட பிறகு வாங்குற அடி. அதுக்கு முன்னாடியே தாழ்த்தணும். நான் சொல்ல புரியுதா? நீ பந்தியில பிரவேசிக்க போறோம். தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். மன தாழ்மை இல்லைன்னா கண்டிப்பா எந்த ஆசீர்வாதமும் பெறவே முடியாது. நான் எழுதி நோட்ல மனசுல கூட எழுதி வச்சுக்கோங்க. அவர் என்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், எந்த ஒரு பிரசங்கமா இருந்தாலும் மனத்தாழ்மை இல்லைன்னா கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க அதுதான் எதிர்பார்க்கிற. மனத்தாழ்மை எதுக்காக மனத்தாழ்மைனா, அவருடைய சத்தம் உங்களை நோக்கி கூப்பிடுது. அந்த சத்தத்தை கேட்கணும்னா உனக்கு தாழ்மை இருந்தா தான் கேட்க முடியும். ஒன்ன நீயே பெருசா இது பண்ணியிருந்தா என்ன ஆயிடும், கேட்க முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ உங்களுக்கு இன்னமும் ஆசீர்வாதத்தை சொல்றேன். சொல்லிட்டு நான் முடிக்க போற தருணம் வந்துருச்சு. கொஞ்சம் நல்லாவே நிதானமாவே ஒப்பு கொடுத்து தேவனுடைய பந்தியில பிரவேசிக்கலாம். ஏன்னா கரெக்டா டைம் இருக்கிறதுனால, ஜெப குறிப்பெல்லாம் இருக்கிறதுனால ஒரு இன்னும் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்ல பாருங்க. இந்த மேய்க்கிறதுனால அந்த பலமான மேய்ச்சல் என்ன ஆசீர்வாதம், ஏசாயா 34 எடுத்துங்க. அதனால தான் ஏசாயா 34 முழுமையும் வாசிக்க சொன்னேன் உங்களுக்கு வீட்டில் போய். ஏசாயா 34 23, 24, 25, 26, 27. ஏசாயா 34, 23, 24, 25, 26 இந்த ஆசீர்வாதங்கள். ஏசாயா என்ன பண்ண அவர்தான் எசேக்கியம்மா, எசேக்கியா வாயில எசேக்கியா வருது. எசேக்கியல் 34 ரொம்ப அருமையான ஒரு நமக்கு 20 வாசிமா. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்டமிருகங்களிலே வராதபடி ஒழிய பண்ணுவேன். ஆமென். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் அவர் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதம் மழை. ஆமென். வெளியின் மிருகங்கள் இப்பதான் அவர் எப்படி மகிமைப்படுறார் பாருங்க. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம பயன்படுத்தலாமா? ஆசீர்வாதத்துடைய கடைசி ஆசீர்வாதம் எப்படி வந்து பாருங்க. நான் கர்த்தர். அப்பதான் அவர் மகிமைப்படுறார். எங்க இதெல்லாம் உனக்கு கொடுத்து ஆசீர்வாத மழையெல்லாம் உங்களுக்கு பெய்ய வச்சு என்ன பண்ணுவேன், நான் கர்த்தர் என்று அங்க என்ன பண்றாரு, மகிமைப்படுறாரு பாருங்க அந்த இடத்துல. அதுதாங்க நான் சொல்றேன். இனி பூமியின் எல்லை பரியந்தம் உங்க மூலமா மகிமைப்பட போறாரு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மனத்தாழ்மை. கடைசி ஆலோசனை உங்களுக்கு சொல்றது என்னது, அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும்னா மனத்தாழ்மை உங்களுக்கு தேவைப்படுது. நீங்க இந்த மனத்தாழ்மையை உங்களுக்கு பெற்றுக்கிட்டாலே, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. மீக 5 வரக்கூடிய அந்த எதிரிகள் எல்லாம் அவர் உங்களை விட்டு நீக்கிடுவார். எதிர்த்து வரங்க, அதாவது எதிர்த்து வரவங்க இருக்காங்கல்ல, உங்க ஆசீர்வாதத்தை பெற விடாதபடி தடை பண்ணுற பிசாசின் எல்லா தந்திரங்களும் தான் உங்களை என்ன பண்ணுவார், அவரு விடுவித்து பாதுகாக்கிறவராக காணப்படுறாரு. மீகா எடுத்துக்கொள்ளுங்க 5. அதெல்லாம் வந்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். 5, 6, 7,
இதெல்லாம் நீங்க பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இவர்கள் இவர்கள் அசிரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்துக்கு இரையாக்குவார்கள். அசிரிய நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்பு விற்பார். எப்பேற்பட்ட பிசாசு உங்களை நோக்கி வந்தாலும், பிசாசு ஓனாய் போல உங்களை இழுக்கிறதுக்கு வந்தாலும் மந்தையை விட்டு எல்லாத்துலயும் உங்களை என்ன பண்ணுவாரு? தப்பு விற்பார். இதெல்லாம் வேற எங்கேயும் படிக்கலங்க. நம்ம இந்த மாத வாக்குத்தத்தத்திலிருந்து அடுத்த பகுதியை தான் நான் வாசிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. ஆசீர்வாதத்தை ஒரு கம்ப்ளீட் பேக்கா உங்களுக்கு என்ன பண்றாரு? கொடுத்துட்டாரு. கடைசியா சொன்ன ஆலோசனை மனத்தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனத்தாழ்மை இருந்தாலே மேல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க அந்த மனத்தாழ்மை இல்லையா, கவலைப்படாதீங்க. நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்றேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதை ஃபாலோ பண்ணி நீங்க பந்தியில பிரவேசிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த பிள்ளையாம் கதை எல்லாருக்கும் தெரியுமா? கதை இல்லை, பிள்ளையாம் நடந்தது தெரியுமா? பிள்ளையாம் கூட என்ன இருந்தது? பிள்ளையாமும் கழுதையும் முன்னாடி போறாங்க. பக்கத்துல அவர் நின்று கொண்டு என்னது தூதர் ஒருத்தர் நின்று இருக்காரு. உருவின வட்டயத்தோடு நிற்கிறார். இப்போ உங்களுக்கு அப்படியே நான் சொல்றேன். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம், இந்த ஆசீர்வாதத்தை பெறணும், இந்த மாதிரி இவ்வளவு ஆசீர்வாதம் நம்ம கொடுத்துருக்காரு. அவர் நின்றுட்டு தான் இருக்கிறாரு. என்னது வழிகாட்டி நம்ம தொடர்ந்து நடத்த என்ன பண்றாரு? நின்றுட்டு தான் இருக்கிறாரு நம்ம சொன்னபடி காலையில. ஆனா நம்ம கழுத அளவுக்கு நம்மளை தாட்டி போடுறோமா? கழுதைக்கு தெரியும். கழுதைன்றது நீங்க தாழ்மையின் அடையாளமா இருக்கு. கழுதை போல உங்களை நீங்க என்ன பண்றீங்க? தாழ்த்துங்க. இல்ல சுயமா நான் பிள்ளையாம நின்றுட்டு இருக்கேன். நீ பதில் பேசும்போது இதை மட்டும் நீங்க மனதில் எழுதிங்க. சுயமா நான் பிள்ளையாம நின்னா எனக்கு தேவன் நிக்கிறது, அவர் நிக்கிற எச்சரிப்பு சொல்றது எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது. ஆனா நான் கழுதை அளவுக்கு என்ன தாழ்த்தி கொள்ளும் போது என் மேலேயே உட்கார்ந்து அவர் அன்னைக்கு சிலுவைக்கு போகும்போது பிரயாணிச்சார் பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை கூட நான் பெற முடியும். கடவுள் நான் பயன்படுத்தலாமா? இன்னைக்கு பந்தியில பிரவேசிக்கு முன்னாடி நம்ம ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம சுதந்திர வச்சிருக்கோம்னா ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் இனி பூமி எல்லைகள் பரியந்தம் உங்க மூலமா மகிமைப்படணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவர் நின்றுட்டு தான் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நான் முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் என்னது? விசுவாச கண்களை பெறணும். அப்பதான் அவர் நின்றுட்டு நமக்கு ஆசீர்வாதங்கள் தரதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது என்ன? மந்தையில நிலைத்திருக்கணும். அந்த ஆசீர்வாதங்கள்லாம் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அது வரணும்ல நம்ம நோக்கி. அப்படி வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மந்தையை விட்டு முதல்ல வெளில போக கூடாது. ரெண்டாவது உடனே நிறைவேறணும்னு எதிர்பார்க்க கூடாது. என்ன வேணும்? பொறுமை வேணும். பொறுமை ஆபிரகாமலை போல அதை சுதந்திரிக்கணும். அடுத்து என்னது? கடைசியில நம்ம மூலமா ஒரு மகிமைப்படணும்னா பூமியின் எல்லை பெரிய உங்க சபை, இந்த சபை வளரதான் போகுது. யார் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அந்த சபை பெரியதளவுல எல்லை எவ்வளவு தூரம் எல்லை எவ்வளவு பரியந்தம் போனா கூட பரவாயில்ல. அது ஃபுல்லாம யார் மகிமைப்பட போறா? அவர் மகிமைப்பட போறார். அந்த மகிமை பண்ணணும்னா நம்ம இப்போதுல இருந்தே நம்ம என்ன பண்ணணும்? கடைசியா ஆலோசனை கொடுக்கும். என்ன ஆலோசனை? இப்போதுல இருந்து என்ன பண்ணணும்? தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் அந்த உயர்வை பெறணும் தான் தாழ்த்தணும். புரிஞ்சுட்டீங்களா? அவ்வளவுதான். 3 விதமான தலைப்பு, 3 விதமான ஆலோசனைகள் உங்களை நோக்கி வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க பந்தியில பிரவேசிக்க போறோம். நான் கழுதையா என்ன தாழ்த்துறேனா இல்ல பிள்ளையாமா சுயமா நான் நிக்கிறேனா? அதை மட்டும் பரீட்சை பார்த்துக்கிட்டு நீங்க நம்ம பந்தியில பிரவேசிக்கலாமா? God bless you all.